கடகராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தா நீங்க இந்த பல திட்டங்களை போடக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். இந்த வாரத்தை நீங்க மெயினா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கடன் பிரச்சனையா தான் இருக்கும். காசு பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காசு நீங்க செலவு பண்ற விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாரி முக்கியமா உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்க அதிகப்பட இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஏன்னா வந்து நீங்க ஹெல்த்த நீங்க சரியா கான்ஷியஸா பார்க்காம விட்டீங்க அப்படின்னா, மருத்துவ செலவுகளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து மனச நீங்க தளர விட்டுருவீங்க. என்னடா நாம ஒருத்தர நம்பி ஒரு விஷயங்கள் பண்றோம். ஆனா நமக்கு அவங்கள ஏமாத்துறாங்களே! அதிலயும் குறிப்பா அந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில உங்களுக்கு அதிகமா இருக்கும். குடும்பத்தில வந்து பார்த்தோம்னா, ஒரு விரக்தியான எண்ணம், குடும்ப நபர்கள் மீதுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கிறது. யாருமே நம்மளோட எண்ணங்கள புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தியாகம் பண்ணி ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஒரு எண்ணம் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ, அதனால குடும்ப விஷயங்கள வந்து பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இல்ல. மத்தபடி பார்த்தோம் அப்பன்னா, வேலை அப்படிங்கிற தொழில் நீங்க பண்ணக்கூடிய தொழிலும் சரி, நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையும் சரி, 2மே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது. சோ, நீங்க எந்த வேலை குடுத்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு எந்த ஒரு தொழில், என்ன ப்ராஜெக்ட், என்ன ஒரு வேலை வந்தாலும் சரி, அத நீங்க வந்து அந்த டயத்துக்குள்ள கரெக்ட்டா முடிச்சு குடுத்துருவீங்க. சோ, தொழில், வேலைய பொறுத்தல பார்த்தோம் அப்பன்னா, கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான வாரமா தான் இருக்குது. அந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பல திட்டங்கள தீட்டுவீங்க. முக்கியமா நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையிலும் சரி, தொழில்லயும் சரி, சோ இந்த விஷயத்த இப்ப பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த டைம் அமௌண்ட் வரும் அப்படின்னு பல திட்டங்கள தீட்டுவீங்க. சோ சிம்பிளா சொன்னா இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தொழில் வேலையில ஒரு நல்ல சிறப்பான வாரமாவும், குடும்ப விஷயங்கள்ல அதிலயும் குறிப்பா வந்து பார்த்தா திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கு. லௌகிக வாழ்க்கையிலுமே ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்குது. சோ அதனால வந்து காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி ஸ்டடீஸ பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் நீங்க ஜெயிச்சு வந்துரலாம். ஆ இதாங்க அவ்வளவுதாங்க ஓவராலா. சோ, இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களுடைய முழு வாழ்க்கைய தீர்மானிக்கும். சோ, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பர நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். சோ, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.